வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. வல்லாரக்கீரை நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்குது. ஸோ அது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கொடுக்கணும். அதோட வல்லாரக்கீரை ஜீரண சக்தியை அதிகரிக்குது. அதோட வயிற்றில் ஏதாவது கட்டி இருந்தாலும் அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வல்லாரக்கீரையில் இருக்க மருத்துவ குணம். இப்போது இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதோட மெயினாக வல்லாரக்கீரையில் ஹைப்ரிட் கீரை இருக்குது, அதோட நாட்டுக்கீரை இருக்குது. நான் இன்றைக்கி நாட்டுக்கீரை யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நாட்டுக்கீரை எதுன்னு இப்போ காமிக்கிறேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட இன்க்ரீடியன்ட்ஸில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வல்லாரக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். வல்லாரக்கீரையில் 2 டைப் இருக்குது. நான் இப்போ வாங்கியிருக்கிறது நாட்டு வல்லாரக்கீரை. இதுலேயே ஹைப்ரிட் இருக்குது. யூஸ்வலாக கடைகளில் ஹைப்ரிட் தான் அதிகமாக கிடைக்கும். இந்த கீரை அதிகமாக கிடைக்காது. ஆனால் யூஸ் பண்ணுறது இதை தான் யூஸ் பண்ணணும். இதுதான் நாட்டு வல்லாரக்கீரை. இது பார்க்குறதுக்கு தாமரை இலை மாதிரி இருக்கும். காம்பு இந்த மாதிரி சென்டரில் ஜாயின் ஆகிருக்கும். இது நாட்டு வல்லாரக்கீரை. இப்போ மார்க்கெட்லலாம் ஹைப்ரிட் வல்லாரக்கீரை கிடைக்குது. அது தண்டு இந்த மாதிரி சென்டரில் ஜாயின் ஆகிருக்காது, சைடில் ஜாயின் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ வாங்கும் போது இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இலையை மட்டும் கிள்ளி எடுத்துட்டா போதும். இந்த மாதிரி இலையை கிள்ளி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா லீஃபையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வல்லாரக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதோட நம்ம வல்லாரக்கீரை வாங்கும் போது ஒரு பீஸ்லையாவது இந்த மாதிரி வேர் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேரோடு கிடச்சிச்சின்னா அதை நட்டு வச்சிங்கன்னா வீட்டிலே வல்லாரக்கீரை வளர்த்திக்கலாம். நம்ம சின்ன தொட்டியில் வச்சோன்னா கூட போதும், நல்லா பரவி வந்துடும். இது ரெண்டுலேயுமே வேர் இருக்குது. ஸோ இதை நான் வீட்டில் நட்டு வைக்க போகிறேன். செடி வளர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வல்லாரக்கீரையை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கடலை எண்ணெய் தேவையான அளவு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் 10, பூண்டு 5 பல், தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் புளி சேர்க்கக்கூடாது, ஏன்னா வல்லாரக்கீரையோட தன்மை மாறிடும். எப்பயுமே மூலிகை கீரைகளோடு புளியை சேர்க்கக்கூடாது. ஸோ வல்லாரையில் புளி சேர்த்தோம்னா அது கிட்டத்தட்ட விஷத்துக்கு ஈக்குவலானது. அதனால் வல்லாரக்கீரையில் புளி சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்தோன்னா அதில் இருக்க மருத்துவ குணம் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ நம்ம சட்னியை சாப்பிட்டு யூஸே இல்லை. அதோடு அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அதனால் புளி ஆட் பண்ணாதீங்க, தக்காளி ஆட் பண்ணி செய்யுங்க. பச்சை மிளகாய் 2, துருவிய தேங்காய் 1 கை, சுவைக்கேற்ப கல்லுப்பு. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போது சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எகெயின் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எகெயின் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கீரையை ஃப்ரை பண்ண போகிறேன். கீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம்.
வல்லாரைக்கீரை வணங்கிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். அதோட நான் வந்து இன்றைக்கி வார்ப்பு வடக்கத்தை யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ணுறேன். அதனால் ஈவனான ஹீட்டில் நல்லா நிறைய நேரம் நல்லா வணங்கும். அதோட வல்லாரைக்கீரை வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து தண்ணி நிறையா இருக்கும். ஸோ ஆயிலில் வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கீரை 50% நல்லா வணங்கிருச்சு, பாதி வணங்கிருக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் கீரை வந்து இந்தளவுக்கு வெடிக்காது, ஏன்னா அது வந்து லைட்டாக தின்னாக தான் இருக்கும். இந்த கீரை தான் நல்லா திக்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்கீரையாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதிலையே துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வல்லாரைக்கீரை வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால கசப்பாக தான் இருக்கும் லைட்டாக. ஸோ தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துட்டிங்கன்னா கசப்பு தெரியாது. தேங்காய் கம்மியாக ஆட் பண்ண கசப்பாக இருக்கும் சட்னி. ஸோ பெரியவங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து கசப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு தெரியாது, அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க. தேங்காய் ஆட் பண்ணி 1 minute ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், புளி ஆட் பண்ணக்கூடாது, மறந்துடாதீங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளியை 1 minute ஃப்ரை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்த பிறகு அரைக்கலாம். வல்லாரைக்கீரையை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை சட்னியாக அரைச்சிடலாம். வல்லாரை சட்னியை அரைச்சாச்சு. இதை தேங்காய் சட்னி மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம். நான் வந்து தாளிக்காமல் அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா தாளிக்கிறத விட இப்படியே யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குது. நானும் ஒரு தடவை தாளித்து பார்த்தேன், அது நல்லா இல்லை. ஸோ அதை விட இது நல்லா இருக்கிறதுனால நான் இதே மாதிரியே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் தாளிச்சிக்கலாம். இப்போது சட்னியை சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை பாயில்டு ரைஸோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக இந்த சட்னி வந்து இட்லி தோசையை விட சாதத்துக்கு தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.